அண்மைச் செய்தி. சென்னை கடற்பகுதிக்கு அருகே உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், விவரங்கள் என்ன? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நேற்று தினம் காலை 11 மணியிலிருந்து இன்று காலை 5 மணி வரையிலுமான 18 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றுத்தாழ்வு மண்டலம் நிலவுவது ஒரு இடத்திற்கும் நகராமல் அதே இடத்தில் மைல் கொண்டிருந்தது. இன்று காலை 5:30 மணி அளவில் தான் அதனுடைய நகரும் தன்மையிலும் மாற்றம் ஏற்பட்டு தென்மேற்கு திசையில வங்கக்கடலில் இருந்து நிலப்பகுதியை நோக்கி கரையை நோக்கி நகர தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருந்தாங்க. அதுவும் மெதுவாக நகர்கிறது, மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்கிறது என வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த சூழலில் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படியும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வெறும் 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தொடர்ச்சியாக ஒரே வேகத்தில் நகர்ந்து வருகிறது என வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு என்பது தற்போதைய சூழலில் இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனெனில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் இருக்கும்போதுதான் அதிகபட்சமாக இது கரையை கடக்கக்கூடும் என்பதை வானிலை ஆய்வும் தெரிவிப்பார்கள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலிருந்து அது வலுவிழந்து விட்டால் அதற்கு கரை கடக்கக்கூடிய நிகழ்வாக அது எடுத்துக் கொள்ளப்படாது. கரை மேல் நிகழக்கூடிய நிகழ்வாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை நேரத்துக்குள்ளாக கரையை கடக்க தன்னுடைய வலுவை இழந்துவிடும் என்பதனால் கரையை நோக்கி வந்தாலும் அது கரையை கடக்காது. வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.